ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன நம்ம வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம், எங்கள் வீட்டில் என்ன மாதிரி சாமி பூஜை எல்லாமே பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4 மணிக்கு நான் கோலம் போடுறதுக்கு வந்துட்டேன். ஸோ கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா அழகழகான கலர்ஸ்லாம் அடித்து நல்லா வாசல்லாம் கூட்டி தொடச்சி அதுக்கப்புறம் தான் கோலம் போடவே ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சமையல் கட்டில் சைமல்டேனியஸாக வந்து கிழங்குங்கள்லாம் வேக வச்சுட்டு பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு தான் நான் இங்கே வந்து கோலம் போடவே வந்தேன். ஸோ இப்போ பேக் டு கிச்சன் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு. வந்துட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு, சுண்டல், கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுக்கறி செய்வாங்கள்ல பொங்கல் ஸ்பெஷல், அதை செஞ்சு வச்சுருவோம்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா காய்கறியும் அதாவது என்கிட்ட என்னென்னலாம் அவைலபிள் இருந்ததோ அது எல்லாத்தையுமே போட்டு தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் தொட்டுக்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டும் முட்டைக்கோஸும் செஞ்சேன். ஸோ இதையும் சைமல்டேனியஸாக பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு பீட்ரூட் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் பண்ணேன். பீட்ரூட் வேகிற நேரத்தில் முட்டைக்கோஸை நம்ம நல்லா கிரேட் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு இதையும் சீவி வச்சாச்சு. சரி, இப்போ வந்து பொங்கல் வைக்க வேண்டிய நேரம். ஸோ அதனால் நான் பானையில் வைக்கலை, நான் குக்கரில் தான் வச்சேன். மஞ்சள் கிழங்கு அதுக்கே கட்டியாச்சு. நெய் போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பச்சரிசி பாசிப்பயிரெலாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு பால் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஏலக்காய் போட்டு நான் வேக வச்சிட்டேன். நல்லா குலைவாக வேக வச்சுட்டேன். இது வந்து நல்ல தித்திப்பாக வரணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா எனக்கு பொங்குறதுக்கு இந்த பானை நான் ரெடி பண்ணல. ஸோ குக்கர்லேயே பண்ணிடும்னு சொல்லிட்டு இந்த சைடில் சர்க்கரை வச்சு நாட்டு சர்க்கரை வச்சு நல்லா அதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். கற்பூரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை அதெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுட்டாச்சு. ஸோ இங்கிட்டு வந்து சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சாச்சு. கரெக்டாக ஒரு 6:30 ஆயிடுச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது எவ்வளோ அழகாக சூரியன் வராருன்னு பாருங்களேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பேர்ட் சவுண்டோடு அந்த சூரியன் வரதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. சரி, உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சரி முட்டைக்கோசையும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சாச்சு. ஈஸியாக வந்து இண்டக்ஷனில் பண்ணிட்டேன்னா அங்கே ஃபுல்லாக வந்து 2 ஸ்டவ்வுமே யூஸ் பண்ணனால இங்கே வந்து முட்டைக்கோசை செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனில் செஞ்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுருவோம். குழம்புக்கும் காய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி. ஸோ டக்குன்னு குக்கரில் விட்டோன்னா 2 விசிலில் வந்துடும் சொல்லிட்டு அதையும் வச்சாச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வேக வேகமாக சமையல் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழரோட பாரம்பரியமான ஒரு விசேஷம் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து முதல் இடத்துல இருக்குது. ஸோ அதனால் உழவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம நாட்டு காய்களை வாங்கி அதெல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைச்சு அன்றைக்கி சாப்பாடு படைக்கிறதுக்கு சாமிக்கும் படைப்போம், நம்மளும் சாப்பிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து பெருகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து தை நாள் வந்து ரொம்ப சிறந்த நாள். ஸோ ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு என்னென்னலாம் அவைலபிள் காய்ங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கி சமைச்சு சாமிக்கு படைச்சு நாங்களும் சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் அது மாதிரி தானா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா, வறுமை நீங்கி செல்வம் பொங்கட்டும், வறட்சி நீங்கி செழிப்பு பொங்கட்டும், அறியாமை அகன்று அறிவு பொங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது எனக்கு இப்போ சடனாக ஞாபகம் வந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டீஸ் வேட ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்களா. ஸோ அதனால் பொங்கல் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, தித்திக்கும் கரும்பை போல உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியில் இனிக்கட்டும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராகவே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு படைச்சு உழவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக எல்லா காயுமே வாங்கி சமைச்சோம். அது வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி தான் கொண்டாடினீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் வந்து படைக்கும்போது மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-10:30 ஆகிடுச்சு. சாமிக்கு படைச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நானும் சாப்பிட்டேன். என்ன தான் வீட்டு பொங்கல் வந்து ஸ்பெஷலாக நம்ம சாமி கும்பிட்டு படைச்சாலும் ஜல்லிக்கட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் வந்து ரொம்ப களை கட்டும். நம்மளோட வாடிவாசலாக இருக்கட்டும், இல்லை எங்கெங்கெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குதோ அது எல்லாமே வந்து டிவியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு பிரியர்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியில் பார்க்குறதோட லைவாக அலங்காநல்லூர்லையுமே போய் பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா காளை மேலே ஒரு தனி மரியாதை எங்களுக்கெலாம் இருக்குது. பயம் கலந்த மரியாதையோடு இருந்திருக்கோம் நாங்கள்.
வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராக மேக்கப் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரியான அவுட்ஃபிட் போட்டு சாமி கும்பிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் ஆஃப் த டே. எல்லாருமே செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கல் அப்படின்னாலே கரும்பு இல்லாமல் எப்படி? நாங்களாம் வந்து ஒரு கட்டு கரும்பாக இருந்தாலும் வச்சு சாப்பிடுவோம். நீங்களாம் எப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து நிறைய வீடியோஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இதே போல் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் அதுமா நான் வந்து எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ கதைப்பமா வித் கௌரி சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு தடவை இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள்.